நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். தமிழகத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 2 மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழக அரசு அறிவிச்சிருக்கிறாங்க. இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழே குடும்ப அட்டைதாரர்களுக்கு எல்லா ரேஷன் பொருட்களும் வழங்கிட்டு வராங்க. அந்த வகையில் மே மாதத்துக்கான பொருட்கள் வழங்குவதில் தோரம் பருப்பும் பாமாயிலும் பார்த்திங்கன்னா வழங்கப்படலை. அதுக்கான காரணம் பார்த்திங்கன்னா தமிழக அரசானது டெண்டர் கோரியிருந்தாங்க. அந்த டெண்டரானது இப்போ முடிவடைந்த நிலையில் இப்போ கிட்டத்தட்ட 20,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பும் 2 கோடி லிட்டர் பாமாயிலும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இது குறித்து தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தின் மூலமாக சிறப்பு பொது விநியோக திட்டம் பொருட்களான துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் எண்ணெய் கடந்த 14/4/2007 முதல் ஒவ்வொரு மாதமும் திறந்தவெளி ஒப்பந்தத்தின் மூலமாக கொள்முதல் செய்யப்பட்டு நியாய விலைக் கடைகள் மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மே 2024 மாதத்திற்கு தேவையான 20,000 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு அல்லது கனடா மஞ்சள் பருப்பு மற்றும் 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகளுக்குரிய ஒப்பந்த இந்திய தேர்தல் ஆணையம் 18/4/2024 தேதி ஒப்புதலின்படி 20/4/2024 அன்று கோரப்பட்டு இருந்தது. இது 2/5/2024 அன்று ஒப்பந்த புள்ளி திறக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 4/5/2024 அன்று விலைப்புள்ளி திறக்கப்பட்டது. இது குறித்து விலைப்புள்ளி அளித்திருந்த பருப்பு மற்றும் பாமாயில் ஒப்பந்ததாரர்களுடன் விலைக்குறைப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டன. விலைக்குறைப்பு பேச்சுவார்த்தையில் நியாயமான விலை கிடைக்கப்பெற்றதால் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக குழுமத்தின் ஒப்புதலின்படி துவரம் பருப்பு விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு 4 பாமாயில் விற்பனை செய்யக்கூடியவர்கள் 3 பார்த்திங்கன்னா இந்த அரசாணைகள் வழங்கப்பட்டு இன்னையிலிருந்து நீங்கள் டெலிவரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ 5,405 மெட்ரிக் டன் துவரம் பருப்பு தற்போது வெளியிட்டிருக்குது. 31,19,722 பாமாயில் பாக்கெட்டுகளும் தற்போது பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மே மாதத்துக்குரிய அனைத்து ரேஷன் பொருட்களும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு முழுமையாக வழங்கப்படும். அதற்கான நடவடிக்கையை தமிழ்நாடு அரசு எடுத்திருக்கு அப்படிங்கிறது மகிழ்ச்சியான செய்தி. ஸோ துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் பாக்கெட்டுகள் இன்னும் கிடைக்காதவங்க மறுபடியும் இந்த மாதத்துக்குள்ளே போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. மீண்டும் நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.